ஓம் சாய்ராம். இன்றைய சாயி பொன்மொழி: உலகிற்கு தாயின் சர்வசக்தி ஸ்வரூபிணி என்கின்ற தெய்வீக சக்தியின் ஆற்றலை தெரிவிக்கிறது தான் நவராத்திரி அப்படின்னு பகவான் சொல்றார். முப்பெரும் தேவியர்களான துர்கை சக்தி ஸ்வரூபிணி, உடல் மனம் ஆன்மீக சக்தியை நமக்கு தருபவள். லக்ஷ்மி அனைத்து விதமான செல்வமும் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு அளிப்பவள். சரஸ்வதி ஞானம், விவேகம், சொற்பொழிவு ஆற்றல் போன்ற சக்திகளை நமக்கு அருள்பாலிக்கிறார். தாய் என்பவள் இந்த மூன்று தேவியோட அம்சமாகும். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அது தவழறதுக்கு, அடுத்து நடக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, பேசுறதுக்கு, படிக்கிறதுக்குன்னு அனைத்தையும் ஒரு தாய் தான் கற்றுக் கொடுக்குறான். அந்த குழந்தையோட முன்னேற்றத்துல தாய் தான் முழு மகிழ்ச்சி அடைகிறாள். அப்ப தாயினுடைய மகத்துவத்தை நமக்கு இந்த நவராத்திரி எடுத்து கூறுகிறது. அப்ப நம்ம எவ்வளோ தாய் மேல அன்பு காட்டணும், நம்ம எப்படி அவளை மகிழ்விக்கலாம் அப்படின்ற பாதையில நம்மளை இந்த நவராத்திரி கொண்டு செல்கிறது. அது மட்டும் இல்லாம நவராத்திரி பராசக்தி, தீய சக்திகள் எல்லாம் அழிந்து நம்ம வெற்றியை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கிறது. பராசக்தியின் சக்தி, அதுல சத்துவம் அப்படிங்கிறது மகா சரஸ்வதி, ரஜஸ் மகாலட்சுமி, தமஸ் மகா காளி. 9 நாட்கள் போராடி நமக்குள் இருக்கும் அந்த பாபம், அகங்காரம், இப்படி அனைத்து தீய குணங்களையும் அழித்து 10வது நாள் நம்ம அதோட வெற்றியை விஜயதசமியா கொண்டாடுறோம். धन्य हो ईश्वरांबा, जग को दे जो लाल बाबा, कलियुग में अवतार ले सकल चराचर के भगवान, जगदोदारा साई नारायण। धन्य हो, धन्य हो, धन्य हो ஈஸ்வராம்பா. மீண்டும் நாளை சந்திப்போம்.